ஆழ்வார் எம்பெருமானார் சீர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தாசரத்யாரியத்தனயம் ஸ்ரீசைலாரியபதாத்ரயம் ஸ்ரீவேங்கடகுரும் வந்தே ஷீலாதிகுணசாகரம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யசாமாதரம். கல்பாதோ ஹரிணாஸ்வயம் ஜனகிதம் திருஷ்டைவ சர்வாத்மனாம் ஸ்தோத்ரம் ஸ்வஸ்ய ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம். सर्वेषां प्रकटं विधातमनिशं श्रीधन्वी नव्ये पुरे जातां वैदिक विष्णुचित्रतनयां गोदां उदारां स्तुभः. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருவாடிப்பூரமாகிற திருநக்ஷத்திரத்திலே பெரியாழ்வார் கும்பிள்ளையாய் அஞ்சுகுடிக்கு ஒரு சந்ததியாய் துளசி காணனோத்பவாம் என்று துளசி செடியினுடைய அடியிலே பூமி பிராட்டியானவள் அவதரித்தார். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாராக தானும் பராகநாயனாரிடம் கேட்ட அர்த்தங்களை பராகநாயனாரிடத்திலே தம்முடைய கிருப்பையாலே இந்த தன்னுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய இந்த பத்த ஜீவாத்மாக்கள் முக்தியடை வேணும், சத்தை பெற வேணும் என்று ஒரு ஆசையினாலே அர்த்தங்களை பராகநாயனார் இடத்துல அதிகரித்து அந்த அர்த்தங்களை நம்மிடையே பிரச்சாரம் செய்வதற்காகவே நம்மை உஜ்ஜீவிப்பதற்காகவே ஆண்டாள் தானும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தார். வேத தாத்பரியமான அர்த்தங்களை ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே சாதித்தருளினபடி தான் அதை அனுஷ்டிப்பித்தும் தன்னுடைய வாக்கினாலே தான் அதை பிரதர்ஷிப்பித்தும் கோருவதாக திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய 2 திவ்ய பிரபந்தங்களில் அதை சாதித்தருளினால் ஆண்டாள் நாச்சியார். சூடி கொடுத்த சுடர்களியாய் சூடி கொடுத்த நாச்சியார் என்னும் பாடவல்ல நாச்சியார் என்னும் பெயர் பெற்றவளான இந்த ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில வேத தாத்பரியங்களான அர்த்தங்களை உபனிஷத் தாத்பரியங்களை வாரி வர்ஷித்திருக்கிறார். இதுல விஷயம் என்னன்னால் அவளுடைய இந்த பாசனமானது அனுபவத்தை வெளியிடுவதாகவே வெளியிலே தோன்றும், ஆனால் அது உபதேச கர்ப்பமான உள்ளது என்பதை ஆச்சாரியர்கள் தாமும் நமக்கு காட்டியருளி இந்த பிரபந்தத்தினுடைய தாத்பரியம் என்ன என்பதை லோகத்திலே எடுத்துரைத்தனர். அந்த ஆச்சாரியர்களுடைய வியாக்கியான சீசுக்திகளினுடைய துணை கொண்டு நாம் ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த திருப்பாவை பாசுரத்தை அனுபவிக்கிறோம். கீழே 6 பாசுரங்களை நாம் இந்த கோஷ்டியிலே அனுபவித்து தலை கட்டினோம். இதிலே அடியனுக்கு 6வது பாசுரமாக நேற்றைய தினம் இந்த விண்ணப்பத்தை அடியேன் தொடங்கினேன். அதன் தொடர்ச்சியாக இன்றும் 7வது பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்று அடியேனுக்கிட்ட கட்டளை. அதை சிறமேற்கொண்டு அடியேன் இந்த விண்ணப்பத்தை தொடர்கிறேன். ஆச்சாரியனுடைய திருவடி பலத்தாலே அவை நன்றாக தலைக்கட்ட வேணும் என அவர் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு இதிலே குத்தங்குறைகள் அடியனுடைய மந்தபுத்தி காரணமாக ஏற்பட்டிருக்கிறோம், அவற்றை ஸ்ரோதாக்கள் பொறுத்தருள வேணும் என்னும் உங்களுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து மேலே தொடர்கிறது. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற பிரகரணத்தில 10 கோபிகைமார்களை எழுப்புவதாக 10 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. 6ஆம் பாசுரமாகிய புல்லும் சிலம்பினகான் தொடங்கி எல்லே இளங்கிலேயே என்கிற பாசுரம் உயிராக இதுல நேற்றைய பாசுரத்திலே பிள்ளாய் என்கிற ஒரு பெண் பிள்ளையை எழுப்பினார்கள். அவளும் கோட்டியில் சேர்ந்து கொள்ள இப்பொழுது இன்னொரு பெண் பிள்ளையை எழுப்புகிறார். இந்த பெண் பிள்ளையினுடைய தாற்பயம் என்ன?
இந்த பெண்களுடைய தன்மை என்னன்னால் இவள் பகவத் விஷய ரசத்தை அறிந்திருக்கிறவள். நேற்றைய பாத்திரத்திலே உள்ளவள் பகவத் விஷயத்திற்கு புதியவள் என்று கொண்டார்கள். இன்று இதை அறிந்திருந்தும் மறந்திருப்பதாக இருப்பவள் அவளை எழுப்புகிறாள். பாத்திரத்தினுடைய தாத்பரியம் பரஸ்பர நீச்சபாவம் எப்படி பிரதர்ஷிப்பிக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதாகும். அதுல பாகவதர்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ள உள்ள சம்போதனம் பாகவதர்களாக நண்பர்களாக இருந்தால் அவர்களுடைய பரஸ்பர நீச்சபாவமும் எல்லாம் பகவத் பக்தியிலே கொள்ளும் என்பதை இந்த பாசுரம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இதுல இன்றைய பாசுரமானது கீசிகீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்த வேதின வேச்சரவம் கேட்டிலையோ பெண்ண காசும் பிறப்பும் கலகலப்பக்கை வேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினாலோச கொடுத்த தைரவங்கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேதமனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவு ஏலோரெம்பாவாய் தேசமுடையாய் திர ஏலோரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர திருவடிகளே சரணம். இதுல கீசு கீசு என்று முதலில தொடங்குகிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பதத்துக்கு ஒண்ணு அர்த்தம் இல்ல. இது வலியம் பறவை என்ன சொல்லப்பட்டதான ஆனைச்சாத்தன் பறவை. அந்த ஆனைச்சாத்தன் என்கிற பரத்வாஜ பட்சிகள் அப்படின்னு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நம்முடைய வியாக்கியானங்களிலே காண்பித்துக் கொடுக்கிறார்கள். அந்த பரத்வாஜ பட்சிகள் கீசு கீசு என்ற சத்தம் ஒழுக்குகிறது. அது ஒரு அடையாளம் என்று தொடங்குகிறார். இதற்கு முன்னர் இந்த பேய்ப்பெண்ணு விழிக்கக்கூடிய இந்த கோபிகை என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவ கடந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். இதுல ஆண்டாள் கோஷ்டியினர் அவளை எழுப்புகிறார்கள். எழுந்து வா என்று இவர்கள் அழைக்க இன்னும் பொழுதே விடியலையே என்ன அந்த ஆண்டாளுடைய தோழியானவள் உறங்கிக் கொண்டிருக்கிற தோழியானவள் கேட்கிறார். அப்படி கேட்கும் போது இவர்கள் பொழுது விடுந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது பொழுது விடுந்ததனுடைய அடையாளம் அவள் கேட்கிறாள். அதற்கு பதிலாக இந்த பாசனம் அமைந்திருக்கிறது. இந்த இப்பொழுது என்ன ஒரு பெண்ணை நேற்றைய பாத்திரத்தில் எழுப்பினார்கள். அவளை கொண்டு போக கூடாதா? தனித்தேட்டம் வேணும். நேற்று நாம் அனுபவித்த பிரகாரம் எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு தனியாக கொள்ளாது, அதற்கு துணைத்தேட்டம் வேணும் என்று அனுபவித்தோம். ஒரு துணைதான் கிடைச்சிடுது. இன்னும் பாக்கி உள்ளாரையும் இழுத்து கொண்டுதான் போடுமா? தனியா ஒருத்தர் மாத்திரம் ஒரு துணை கிடைச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தா போறாதா? என்னன்னா எம்பெருமானுடைய பிரவாகம் அப்படிப்பட்டதே இல்ல. இன்னொன்னு எம்பெருமானுடைய அந்த கிருபா பிரவாகமானது அது காட்டார காட்டிலும் பெரியதான ஒரு கிருபா பிரவாகம். அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன இல்ல, அசேஷமா இருக்கிற எல்லா 5 லட்சம் குடியில் உள்ளவர் எல்லாரையும் கொண்டுதான் கிருஷ்ணானுபவம் பண்ண வேணும் என்ன பரசமிருத்தி. இது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்துல ஒரு முக்கியமான லட்சணமாக காண்பிக்கப்படுகிறது. நாமும் திவ்ய பிரபந்தங்களை தனியே அனுசந்திக்க வல்லவர்களாக இருந்தாலும் கோஷ்டியோடு அனுசந்திக்க வேணும் என்று எதுக்காக இருக்கிறார்கள்னா பகவத் அனுபவத்தை ஒருத்தரையும் விடாம எல்லாரையும் கொண்டு செய்ய வேண்டும் என்பதை காண்கிறதுக்காக. ஆண்டாளுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் திருப்பல்லாண்டில என்ன செய்தார்? முதல் பாட்டுல பல்லாண்டு இந்த பல்லாண்டு பாடினார். அவர் அதோட நிறுத்தினாரா? இல்ல. வாழாட்பட்டினும் ஏழு இல்லத்தினும் அண்ட குலத்தினும் ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி பகவல்லாவார்த்தி எல்லாரையும் கூட்டிக் கொண்டார். எல்லாருக்கும் அந்த பேரு கிடைக்க வேண்டும் என்ற அந்த பரசமிருத்தி, அந்த பரசமிருத்தியை இங்கே திருமகளாரும் காண்பிக்கிறார். அந்த திருமகளாருடைய பாசனத்திலே இந்த
பேய்ப்பெண்ணே என்கிற விழிக்கக்கூடிய இந்த பெண்ணை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்றால் என்ன விஷயம்னா, ஒருத்தரையும் விடாமல் எல்லாவரையும் கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தை அனுபவிக்க செய்ய வேண்டும் என்று ஆண்டாளுடைய கிருபை, அதை இங்கே பிரதர்சிப்பிக்கிறோம். இப்பொழுது இந்த பெண்ணை கேட்கிறதுல அவர்களுக்கு அடையாளத்துக்கு இவர்கள் முதலிலே பாசுரத்தை தொடங்குகிறார்கள். கீசு கீசு, அதாவது இந்த பரத்வாஜ பட்சிகளுடைய ஒளி இப்படி இருக்கிறது என்று. அந்த கீசு கீசு என்று ஆணைச்சாத்தன்ற பரத்வாஜ பட்சிகள் பேச்சரவம் அவர் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த பேச்சை கேட்கவில்லையோ என்று கூறுகிறார். அது பதபதார்த்தத்தை முதலிலே பார்த்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும். வாதனருங்குழல் என்று அடுத்த ஒரு அடையாளம் சொல்கிறார்கள். அது என்ன, மிக்க பரிமளத்தை உடைய மேல்முடியை உடைய ஆட்சியர். பரிமளத்தோட அந்த ஆட்சியர்களுடைய முடிவிலே இருக்கிறவர்களுடைய பரிமளம் எல்லா இடத்திலையும் வீசுறது அப்படின்ற ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து, காசுன்னா அச்சித்தாளி, பிறப்பு என்பது ஆலைத்தாளி முளைத்தாளி என்று சொல்வார். இது இடையர்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். இந்த ஆபரணம் எப்படிப்பட்டதுன்னா, இடையர்களை இந்த ஆபரணம் இல்லாமல் நாம் அடையாளப்படுத்த முடியாது என்பதான ஆபரணம். அப்படிப்பட்ட ஆபரணத்தை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒலிக்கிறது. இவர்கள் தயிர் கிடைவதனாலே அது அசையப்பெற்று ஒலிக்கிறது. அந்த ஒலி கேட்கிறது. அது உனக்கு ஒரு அடையாளமாக தெரியவில்லையா? கைவேற்று கைகளை அசத்து இந்த மாதிரி ஒலி எழுப்புகிறார்கள். மத்தினால் ஓசைப்படுத்த, மத்தினால தயிர் கடை என்ற ஓசை வருகிறது. அந்த ஓசை தயிர் அரவம் என்கிறார்கள். தயிர் ஓசை என்ன, ஓசை என்றால் ஏதோ ஒரு சிறிய அளவுல இருக்கக்கூடாது. அரவம் என்ன ரொம்ப பெரிய ஓசையா இருக்கு. அந்த தயிரினுடைய ஓசையும் கேட்கவில்லையோ உனக்கு என்று கேட்கிறார்கள். பின்னர் நாயக பெண் பிள்ளாய், கீழே பேய்ப்பெண்ண என்றார்கள், இப்பொழுது நாயக பெண் பிள்ளாய் என்கிறார். நாயக பெண் பிள்ளாய் என்பதனால என்ன தெரிகிறதுனா, தோழியாக விழி சொல்லும் போது அவளை சாடி அவளை திட்டி பேய்ப்பெண்ணே என்கிறார்கள். இங்கே இவளுடைய பாகவத ஸ்வரூபத்தை உணர்ந்த பின்பு நாயக பெண் பிள்ளாய் என்கிறார். நாயக பெண் பிள்ளாய், பெண்களுக்கெல்லாம் தலைவியாய் இருப்பவளே, நாராயணனுடைய மூர்த்தி கேசவனை பாடவும் நாராயணன் அவதரித்து நம் கண்களுக்கு இலக்காகும்படி கண்ணனாக அவதரித்திருக்கிறானே, அந்த கேசவனை பாடவும் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோமே, அந்த பாட்டை கேட்டு நீ கேட்டே கிடத்தியோ, அப்படியே கிடந்திருப்பியோ, தேசமுடையா ரொம்ப தேஜஸ்வடையவுடைய திரா என்று கதவை திரா என்று இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். திர ஏலோர் எம்பாவா என்ன அந்த பாசுரத்தினுடைய ஒரு முடிக்கிற செயலிலே முடிக்கிறார். இப்பொழுது இந்த பாசுரத்தினுடைய என்ன தெரிய வருகிறது என்பதை அவதாரிகைக்கு அந்த பரஸ்பர நீச்சபாவம் என்பதை பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி 3000 உரையிலும் அழகமோகன பெருமாள் நாயனார் 6000 உரையிலும் காட்டி கொடுக்கிறார்கள். ஒரு ஐதீகம். ஆட்கொண்ட வில்லிஜியர் என்று எம்பெருமானாருடைய பிரதானமான ஒரு சிஷ்யர். முதலியாண்டானுடைய திருமகனாரான கந்தாடையாண்டான், அவருக்கு இந்த ஆட்கொண்ட வில்லிஜியர் தான் சமாட்சானம் பண்ணியாருன்னா, அதனால ஞானவிருத்தர் வயோவிருத்தராக சுவாமி எழுந்தருளி இருந்த காலத்துல நஞ்சியர் ஆட்கொண்ட வில்லிஜியரை நேர அவர் எழுந்தருளப்ப இவர் தண்டம் சமர்ப்பிக்கிறார். அந்த தண்டம் சமர்ப்பிக்கிறச்ச ஆட்கொண்ட வில்லிஜியர் ஒரு நஞ்சியரை பார்த்து சொல்றாராம், அடியனுக்கு இன்னும் பகவத் விஷயத்துல ருச்சி ஒன்னும் நிஜமாவே வரல, நமக்கு வெய்யாக பிறந்தில்லை அப்படின்றார். அப்ப ஆட்கொண்ட வில்லிஜியரை பார்த்து இது என்ன நஞ்சியர் திகைத்து போய், என்ன சுவாமி இப்படி அருளி செய்தது, உம்ம போல ஆச்சாரியவான் உண்டோ, உம்ம போல ஒரு ஆச்சாரியர்கள் இந்த பூலோகத்திலே இல்ல, அப்பேற்பட்ட ஆச்சாரியர், அப்பேற்பட்ட பெருமானாருடைய சசிஷ்யர், அப்பேற்பட்டவர் இந்த மாதிரி அருளி செய்யலாமோ என்று கேட்டார். அப்போ நஞ்சியரை பார்த்து ஒரு ரகசியார்த்தத்தை சுவாமி ஆட்கொண்ட வில்லிஜியர் சாதிக்கிறார். என்னன்னா, பகவத் விஷயத்துல மெய்யே ருச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்
பாகவதர்களை கண்டா உகக்கணும். பாகவதர்களை கண்டால் உகப்பதுதான் உனக்கு பகவத் விஷயத்திலே ருச்சி ஏற்பட்டது என்பதை தெரிவிப்பதாக இருக்கிறது என்று ஒரு விஷய அர்த்தத்தை காண்பித்து கொடுக்கிறார். அதுபோல இந்த பேய்ப்பெண்ண என்பவர் என்ன பண்ணா, பாகவதர்களை கண்டா வந்து சேராம படுத்து உறங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னொரு ஒரு ஐதிக்கியம் காண்கிறார். பட்டர் எழுந்தருள் இருந்த காலம், பட்டர் எழுந்தருள் இருந்த காலத்துல நஞ்சியருடைய சிஷ்யர்கள், பட்டருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய நஞ்சியர், அவர் காலக்ஷேபம் செய்து அவருக்கு உண்டான சிஷ்யர்கள், அவர்கள் ஸ்ரீதேவி மங்கலம் என்று ஒரு ஊர். அந்த ஊர்ல அங்க இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அமுதுபடி செய்து, அதாவது தலியாராதனம் செய்து கொண்டிருந்தார். அப்படி தலியாராதனம் செய்து கொண்டிருக்கிறச்சா பட்டர் வந்து அதை திருக்கண்டார், அதை கட்டாட்சித்தார். அந்த பட்டரை கட்டாட்சிச்ச அப்புறம் பட்டர் ஒரு வார்த்தை சாதித்தார், நம்முடைய கையில சில மெய் உண்டாயிருந்து, ஏன்னா இவரால நம்மால அந்த போல திருவாராதனம் ஒன்றும் தலியாராதனங்களை ஒன்றும் பண்ண முடியல. அடியில மெய்யருண்டாயா அவர்களுடைய மெய் இவ்வளவும் வர பேசுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மோட கையில ஒண்ணும் பெருசா தலியாராதனம் பண்றது சக்தி இல்ல. இந்த நம்முடைய திருவடிகள்ல ஆசிரியச்சவரான நஞ்சியர் அவர் வந்து மெய்யரா இருக்கார். அப்படின்னா என்ன, அவருக்கு சக்தி உடையவரா இருக்கார்? இல்ல இல்ல, அவருடைய திருவடிகளை ஆசிரியச்சவர்கள் சக்தி உடையவரா இருக்கார். அந்த மாதிரி சக்தி உடையவர்களால அவர்களுடைய சக்தி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அளவுக்கு எல்லா இடத்திலும் ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது என்பதை காண்பித்துக் கொடுக்கிறார். அப்படி அவர்களுடைய மெய் இவ்வளவும் வரப்பேசுகிறதுனா ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இந்த அளவுக்கு பரவி இருக்கிறது என்று கட்டாட்சித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் எப்பயுமே பரதமிருத்தியையே விளங்குவார்கள். அந்த பரதமிருத்தி ஸ்ரீ வைஷ்ணவ லட்சண முறையிலும் ஸ்ரீ வைஷ்ணவ பூர்த்தி இருக்கிற வரைக்கும் அது போய் பரவும் என்பதை காண்பிக்கிறார். அதுக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பூர்த்தியை தான் மெய் என்பதாக பட்டர் காண்பிக்கிறார். நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ பூர்த்தி இல்லைன்னு பட்டர் சாதிச்சார்னா யாராலாவது கேட்க முடியுமோ? அந்த மாதிரி கேட்கறதுக்கான எந்த விதமான பிரசக்தியுமே இல்லை. அதனால நஞ்சியர் அவருடைய திருவடிகளான நஞ்சியருடைய திருவடியான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ பூர்த்தி இருக்கு அப்படின்னா, அத பட்டர் அளவுல ஸ்ரீ வைஷ்ணவ பூர்த்தி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் பிரயாசமே பட வேண்டியது இல்லை. அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா, பரஸ்பர நீச்ச பாவம் அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்துல பெரியதாக இருக்கக்கூடிய தாத்பரியம் அப்படின்றது தெரியுது. அந்த பிரபாவம் நம்மளவும் வெள்ளம் விடும் பட்டர் சொன்னார் அப்படின்னா, அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி அந்த சிஷ்யர்களுடைய கிருத்தியம் கூட ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால அமையக்கூடியது. ஆச்சாரியன் தம்முடைய ஒரு தன்மையாக ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமாக ஏற்றுக்கொள்வது என்பது அந்த பட்டரனுடைய பிரபாவத்தை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது அந்த இந்த பேய் பெண்ணா என்று சொல்ல விழிக்கக்கூடிய பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறார். கீசுகீசெங்கும் ஆணைச்சாத்தன் என்ன இவர்கள் விடுந்ததற்கு அடையாளம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது கீழ்பாட்டுல எழுப்பும்போது என்ன சொன்னார்கள்? ஹரிர் ஹரி என்ன முனிவர்களும் ஹரி என்ன பேரரவம் என்ன. இப்ப கீசு இந்த ஹரி என்ற பேரரவமா இருக்கட்டும், கீசு என்ற ஒலியா இருக்கட்டும், இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா, பாகவதர்களை பகவத் சம்சேஷத்துக்கு எழுப்புவதற்கு உடலாக அமைந்திருக்கிறது. இதனால ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லவா அப்படின்னு இவர்களுடைய திருவுள்ளமாக இருக்கிறது இந்த ஆட்சியர்களுக்கு, ஆண்டாள் கோஷ்டியினர். அப்போ இந்த போது விழுந்தது ஆணைச்சாத்தன் கீச்சு என்னது என்ன என்பதை சொன்ன உடனே அந்த பேய் பெண்ணை இங்க உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் என்ன சொல்லுகிறா அப்படின்னா, ஒரு ஆணைச்சாத்தன் அது பூவித்துன்னு நீங்க எல்லாம் வந்து என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி பொழுது விடுஞ்சிடுத்து அப்படிங்கிறது இது நியாயமா? நாங்க சொன்னதை நல்லா கேடு. கீசு என்ன எங்கும் ஆணைச்சாத்தன் சர்வோதிக்கமாக எல்லா திக்கிலையும் ஆணைச்சாத்தன் பரவி அந்த மாதிரி ஒலி எழுப்புறது என்பதை சொல்ற.
அப்ப இந்த ஆனச்சாத்தன் பிறகு என்ன ஒளி எழுப்புறது அப்படின்னா ரொம்ப விடுஞ்சுடுதா அப்படின்னா அப்படி இல்ல. இந்த ஒரு 30 நாளைக்கு வெளியில சுத்த போறது, இறைச்சாட போறது, திருப்பி சாயங்காலம் தான் கூட்டுக்கு வர போறது. அந்த கூட்டுக்கு வரத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அந்த பேச்ச நினைச்சிட்டு தரிச்சு கொண்டிருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக கீது கீதெங்கும் ஆனைச்சாத்தன் என்பதால கீது கீதுன்னு ஒருத்தனோட ஒண்ணு தன்னோட கூட்டுல இருந்து பேசிட்டு இருக்கான் என்பதை இங்கே தெரிவிக்கிறார்கள். அந்த மாதிரி ஆனைச்சாத்தன் பேசுறத இதெல்லாம் வந்து என்ன இருக்குன்னா, நீங்க தான் தூங்கவே மாட்டேங்க. அந்த மாதிரி உங்களோட தூக்கம் இல்லாததுனால இவெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஆனைச்சாத்தம்லாம் ஏறி போயிருக்கும், இந்த மாதிரி எழுந்து அது போயிருக்கும். அதனால அதெல்லாம் நான் அடையாளமா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றோம். அப்ப என்ன பண்றா அப்படின்னா, இந்த ஆனைச்சாத்து கலந்து பேசின வெச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பண்ணே கலந்து, அதனால கலந்து பேசினா என்பதனால ஒன்னோட ஒண்ணு பேசிக் கொண்டிருக்கு என்பதை தெரிவிக்கிறார்கள். அந்த பேச்சரவம் கேட்டிலையோ என்பதை இவள் மறுமொழி பேசின உடனே, நீ இவ்வளவு நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கச்சு நீ எனக்கு மறுமொழி பேசுற அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு இந்த பாகவதர்கள் வந்து நிக்கிறா அப்படின்னா நேரங்காலம் பார்க்காம நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களோட வந்து சேரணும். எங்களோட சேராம அந்த பாகவத சம்ஸ்காரத்தை பத்தி உனக்கு தெரியாமையா நீ படுத்துட்டு இருக்கா? நல்லா தெரியும், உனக்கு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி மறந்து படுத்துட்டு இருக்கியே என்பதால இவர்கள் ஒரு சுடுதொல்லாக பேய்ப்பெண்ணே என்று கூப்பிடுகிறார். அது சரி, அப்பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே நேற்று நாம் விண்ணப்பித்த அர்த்தத்தை வச்சுக்கணும். யாரும் அங்க புள்ளா இல்ல, யாரும் எதுவும் அறியாதவர்கள் இல்ல. அந்த மாதிரி இவள் உண்மையிலேயே பேய்ப்பெண்ணா அப்படின்னா அப்படி இல்ல. ஆனா இவர்கள் எழுப்புகைக்காக சொல்லக்கூடிய அந்த தோழிகளுக்குள்ளான ஒரு சுடுதலாக அது தெரிகிறது. அதனால இவர்கள் சரி, நான பாகவதர்களை அவர்கள் என்ன சொல்ற, நான் வந்து நீங்க பேசுறத விடியாததப்ப விடுந்தது நீங்களா ஏதோ சொல்றேட, அதுக்கோசரம் நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன், என்ன போய் பே பண்ணுங்கிறட, நீங்க தான் பே பண்றீ என்ன அவர்களை பார்த்து சொல்றேன். அந்த மாதிரி விடுந்தமைக்கு வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லு அப்படிங்கிறச்ச அப்ப இவா சொல்றா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேறு. காசும் பிறப்பும் அப்படிங்கிறச்ச இந்த 2 ஆபரணங்கள்ல கீழே நம்முடைய இதுல விண்ணப்பிதாம அந்த பதபதார்த்த கொள்றச்ச அந்த 2 ஆபரணமும் காசும் பிறப்பும் இந்த இடையர்களுக்கு இடைச்சியான ஆட்சியர்களுக்கு ஒரு விட முடியாத ஆபரணமாக இருக்கு. எப்படி அந்தணர்களுக்கு பூணல் போல இது விட முடியாத ஆபரணமாக இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார்கள். அந்த காசும் பிறப்பும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் கலகலப்பா இவர்கள் கடையறதுனால ஒன்னோட ஒண்ணு உடைந்து ஒளி எழுப்புது. இதுல ஒரு விஷயத்தை காண்கிறார் ஆச்சாரியர்கள், ஒரு விஷயம் சொல்லுவார்கள். இது பேர்னா இந்த வேதவாய்மொழி அந்தணன் எந்தனின் சரண் என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலுங்கானால் கடியதோர் தெய்வம் கொண்டளிக்கும் என்ன அழைப்ப ஏதலார் முன்னே இன்னொரு அவருக்கு செய்து உன்மக்கள் மத்திவரண்டு கொடுத்தாய் ஆதலால் வந்து நடிகனை அடைந்தேன் அடிப்படையில் திருவரங்கத்தம்மானே என்கிற விருத்தாந்தத்துல அர்ஜுனன் என்ன பண்ணுவான், கண்ணனம் பெருமான் யாகத்துக்கு தீட்சித்து இருக்கிறச்ச ஒரு அந்தணன் வந்து என்னோட பிள்ளைகள் எல்லாம் பிறக்கறச்சியே ஏதோ ஒரு தெய்வம் கொண்டு போய் ஒழிச்சுடுறது, அந்த தெய்வம் அந்த பிள்ளைகளை எனக்கு அப்பயே கொண்டு வரணும், எனக்கு வந்து ரட்சிச்சு கொடுக்கணும், 4வது எனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போறது அதை ரட்சிச்சு கொடுக்கணும்னு கேட்கணும். எம்பெருமான் யாகத்துல தீட்சித்திருக்கான்னா அர்ஜுனன் கூட இருக்கான், இதெல்லாம் சாதாரண காரியம், நான் போய் பண்றேன்னு சொல்லிட்டு ரட்சிக்கிறதுக்காக எம்பெருமான ஒரு பிரதிநிதியா இவன் போய் தன்னுடைய அன்பு தரத்தால முழுக்க அந்த கிரகத்தை முழுக்க மூடி போட்டு வைக்கிறான். ஆனாலும் குழந்தை பிரசவித்த உடனே அந்த குழந்தை காணாம போயிடுறது. அப்புறம் இவர்கள் என்ன பண்றா, போய் எம்பெருமான சரணடைறா. எம்பெருமான் என்ன பண்றான்னா, எம்பெருமான் அதே அந்த நாள்ல ஒரு நாள் ஒரு பொழுதுல ஸ்ரீவைகுண்டத்துல போய் விரஜாநதிக்கு இந்த கரையில அர்ஜுனனையும் அந்த வைதிகனையும் தன்னோட தேர்ல ஏற்றி கொண்டு தாரகன்ற தேரோட்டையை கொண்டு போய் இந்த பக்கம் நிறுத்திட்டு தான் மாத்திரம் போய் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்தான். பிள்ளைகளை கொண்டு வந்தப்போ
என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நாச்சிமார்கள் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த பிள்ளைகளை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கா. எதுக்குன்னா இந்த கிருஷ்ணனை வந்து சேவிக்கணுங்கிறதுக்காக, கிருஷ்ணனை இதே ரூபத்துல பரமதத்துல சேவிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தான். கொண்டு வந்து கொடுத்தப்ப பட்டர் ஒரு விஷயம் சாதிக்கிறாராம். கொடுக்கும் போது பூநூலோட கொடுத்தான். பிறந்த குழந்தைகளுக்கு பூநூல் இடுவது இல்லை. ஆனா அப்படி இருக்கிறத பட்டர் எப்படி இப்படி சாய்ச்சாருன்னு நஞ்சியர் கேட்கிறார். அப்ப இது வந்து இவர்களுக்கு அடையாளம், இவர்கள் இந்த பூநூல் என்பது அந்தணர்களுக்கு அடையாளம், அழிக்க முடியாத அடையாளம் என்பதை காண்பிப்பதற்காக எம்பெருமான் அப்படி கொடுப்பித்தான் என்று அங்கே பட்டர் சொல்லுவார். அந்த மாதிரி அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் என்பது என்ன இருக்கு அப்படின்னா இவர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத அடையாளமாக இருக்கு. அப்பேற்பட்ட ரெண்டுத்தையும் அணிந்து கொண்டு எம்பெருமான் என்ன பண்றான், இவர்கள் தயிர் கடைகிறார்கள். இந்த கடைகிற வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னா ஊருகளாய் மலதைக்கும் மொழின்னு அந்த மந்திரமலைய மத்தாக நாட்டி கடையறால அதை விட இதோட ஒலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளோ கடையறா அப்படின்னா என்ன ஆகுது, காத்தால இருந்து காலங்காத்தால இருந்து இவர்கள் இந்த பாலுடைய சமிருத்தி இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பேர் கடையறா. அது என்ன பண்றது அப்படின்னா அந்த ஒலி போய் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுறதும். ஸ்ரீவைகுண்டத்தை கிட்டச்ச என்ன பண்றா, அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறாருன்னா இங்க கிருஷ்ண அனுபவம் இப்படி வாத்சல்யத்தையும் இதையும் பிரதர்ஷிப்பிச்சுட்டு இங்க கிருஷ்ணன் இருக்கான், அதை விட்டுட்டு நீங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவர்களை வசைபாடுவதாக அமைகிறது. உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் பிரஜாங்கனானாம் திவமஸ்புஷத்வனிஹி தத்னச்ச நிர்மந்தன சப்தமிஸ்ரிதோ நிரஸ்தேயோ திசாம் அமங்கலம். திசத்துல இருக்கிற ஒவ்வொரு திசையிலும் இருக்கக்கூடிய அமங்கலத்தெல்லாம் போக்குகிறதாக அமைந்திருக்கிறது இந்த துவனி என்ன பிரமாணம் காண்கிறது. அப்பேற்பட்ட துவனியை இருக்கவும் செய்ய நீ வந்து கடந்து உறங்குறிய இந்த மாதிரி இவ்வளவு துவனி இருக்கு, இவ்வளவு தூரம் ஆரவாரம் இருக்கு, இதையும் கடந்து உறங்குவியா அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை சாதிக்கிறான், எப்படி எப்படிப்பட்ட துவனி இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்றல என்ன காரணம், எந்த விஷயமுமே கொஞ்சம் ஃப்ரீயான்னு சொல்றோமே இருந்ததுன்னா ரொம்ப பெருசா இருக்காது, அதுல ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டதுன்னா சப்தம் ஜாஸ்தி இருக்கு. காசும் பிறப்பும் கலகலப்பா கை பெயர்த்து அப்படின்னு கைய வச்சு கடையறா. அப்ப என்ன பண்றான் கிருஷ்ணன் அப்படின்னா இவன் வந்து உள்ளநானும் கடவனன்னு கள்ள வழியை விழித்து பூக்கு அப்படின்னு தானும் போய் கடையறான். அவனுக்கு மோர்னா பிடிக்காது, பாலை மோராக்க கூடாதுன்னு தடுப்பான். அவனையும் மீறி தடுக்கணும். பாலை மோராகிடாதானே வெண்ணம் வரும். மோரோர் குறவிரட்டி முன்கிடந்ததான தேன் அந்த மோரை யாராவது குடுத்துட போறா, பாகவதாளுக்கு மோரோர் குறவிரட்டின்னு மோரை உருட்டி விட்டுருவோம், வெண்ணையை மட்டும் சுவீகரிப்பான். அந்த மாதிரி மோராக்க விடமாட்டேன்னு பிடிச்சிப்பான். அவனையோட கையை மீறி இழுக்கிறதுனால இவர்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி என்ன பண்ண வேண்டியிருக்கு, தன்னுடைய எத்தனத்தை பட வேண்டியிருக்கு. அப்போ சப்தம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி சப்தம் ஜாஸ்தியா இருக்கிறச்சையும் அந்த சப்தம் கூட உனக்கு கேட்கல. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி பண்றச்ச என்ன ஆகுதுன்னா வாதன் ஒருங்குழலாய்ச்சியர் தங்களுடைய அந்த முடி அவிழ்ந்து விழுந்து அதனால வரக்கூடிய நறுமணமானது எல்லா இடத்துலயும் பரவுறது. திருவல்லாங்காவிகமள் திருக்காட்கரை அப்படின்னு சாதிக்கிற மாதிரி ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி அந்த செங்கல் நீர் குற்றத்தினுடைய வாசமானது திருக்காட்கரை திவ்யதேசத்தில் இருக்கிற எல்லா தெருவிலையும் போயிருக்குமா. அந்த மாதிரி செங்கல் நீர் இவர்களுடைய வாசமானது துழலுடைய வாசமானது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அந்த மாதிரி இந்த வாசமும் நீ முகர்லையா, அப்படியே நீ தூங்குறியா என்ன இவர்கள் கேட்கிறார். அப்போ இந்த மாதிரி யாராவது ஒத்தி பண்றாளா அப்படின்னா இப்பதானே சொன்னோம் அந்த அரவம் கேட்கலையே ஒண்ணு. அதனால உனக்கு தெரிய வேண்டாமா, ஆட்சியர் எல்லாரும் சேர்த்து கொடுக்கிறான். ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்கலையோன்னு தானே சொன்னா, ஒருத்தி இல்லையே ஆட்சியர் எல்லாரும் சேர்ந்து பண்றாரு அப்படின்னு பன்மையில சொல்றதுனால அந்த ஊரினுடைய சமிருத்தியை அங்கேயே சொல்கிறார். ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்கலையோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தின்னு அப்புறமா சொல்றார்கள். அப்போ
கேட்டிலையோ என்னப்பா இவர்கள் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா எழுந்து வந்திருக்கணுமா இல்லையா? அப்பயும் எழுந்து வரல. ஒரு கேள்வி கேட்கிறான், நீங்கெல்லாம் என்னமோ தயிர் கடைஞ்சது அடையாளமா சொல்றீங்க, கீழ்பாட்டுல என்ன சொன்னீங்க நீங்க? வள்ளல் பெரும்பதுக்கள் மாறாத ஓங்குல கடந்ததா வள்ளல் பெரும்பதுக்கள் நேரம். அந்த வள்ளல் பெரும்பதுக்கள் இங்க கிருஷ்ணனுடைய அவதாரத்துக்கு அப்புறம் ஒன்னொன்னும் படிப்படியா பால் கலக்கிறது. நாம் ஒரு தடவை கறந்து விட்டா அந்த பசுக்களுக்கு பாத்திரத்தை மாத்துறதுக்கு இவரால முடியாது, அந்த அளவுக்கு பால் கறக்குது. அப்பேற்பட்ட சமிருத்தி இருக்கிறச்ச முப்பொழுதும் கடைந்தீண்டிய வெண்ணை நீ எப்பொழுதுமே இந்த திருவாய்ப்பாடியில கடைச்சின்னு இருக்கணும் வெட்ட, அதப்ப ஒரு அடையாளமா சொல்றேல அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் சொல்ற இவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு, ஆமா நீதான் எங்களுக்கு தலைவி, நாங்கள் நீச்சர்கள் அப்படின்னு தன்னுடைய நீச்ச சுபாவத்தை நைச்சியத்தை இங்கே சொல்லுகிறார்கள். என்னன்னா நாயகப்பெண் பிள்ளாய் நீ என்ன பண்ணணும், நீதான் எங்களுக்கு தலைவியா இருக்கு, அப்பேற்பட்டவ நீ நடுநாயகமா இருக்கக்கூடியவளான நீ வந்து எங்களை எழுப்பணும். நீ என்ன பண்றா, நாங்க வந்து எழுப்புற அளவுக்கு படுத்துட்டு இருக்கே அப்படின்னு. சில பிள்ளைகளை நம்ம முரண்டு பிடிச்சிருந்தா திட்டினாலோ இது பண்ணாலும் ஒன்னும் அது ஒன்னும் ஒரு நமக்கு ஒரு கட்டுப்படாது. அத கொண்டாடினா என்ன பண்ணணும்னா கட்டுப்படும். அந்த மாதிரி செய்யறாங்களா? அப்படி இல்ல, இவர்கள் நிஜமாக தன்னுடைய ஸ்ரீவைஷ்ணவ லட்சணத்தை இங்கே பிரதர்சிப்பிக்கிறார்கள். தன்னுடைய தாங்கள் நீச்சர்களால் தன்னுடைய பரஸ்பர நீச்சபாவத்தை இங்கே தெரிவிக்கிறார்கள். உடனே அவளே என்ன சொன்னா, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி அப்படின்னா நாயக பெண் பிள்ளாய் என்பதனால நானா நாயகன் என்று அவள் நிறுத்தியிருக்கிறாள். அவள் என்ன, இவர்கள் வந்து நம்மளோட முதல்ல திட்டினார்கள், நம்மளை போய் நாயகன் சொல்றாளே, இவளுடைய இந்த பேச்சானது எவ்வளவு மதுரமா இருக்கு, இத கேட்டுங்க நம்ம படுத்துருப்போம் படுத்துட்டு இருக்கு. இவ உடனே ஏந்துக்கணுங்கிறதுக்காக கீழ்பாசனத்துல எப்படி பூதனையினுடைய விருத்தாந்தத்தை சொன்னாலோ அந்த மாதிரி இங்க வந்து இன்னொரு விருத்தாந்தம் சொல்றா. நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை. நாராயணன் மூர்த்தி, நாராயணன் அப்படிங்கிற பதத்தை ரெண்டு விதமாக நிர்வகிப்பார்கள் ஆச்சாரியர். ஒண்ணு பேர் பகுபிரீகி சமாசம், வேற்றுமை தொகை. இன்னொன்னு தத்புருஷ சமாசம். அதாவது தத்புருஷ சமாசம் என்பது என்ன பின்னாடி வர சொல்லுக்கு இது ஜாஸ்தி, வலிமை ஜாஸ்தி. அந்த மாதிரி இல்லாம இந்த வேற்றுமை பகுபிரீகி சமாசத்துல சொல்லப்படுகிறது. நாராயணன் அப்படிங்கிறதா நாரம் ஆயணன் ரெண்டு சொல்லு சேர்ந்து இருக்கு. அந்த ரெண்டு சொல்லு சேர்ந்துருச்ச இந்த ரெண்டு சொல்லுனால உங்களுக்கு பொருள் கிடைக்காது. என்ன பண்ணும் அப்படின்னா, வேற ஒரு வியக்தியினுடைய பேர் வெண்ணெய் திருடன். வெண்ணெய் திருடன்னா யாருன்னு தெரியும், கிருஷ்ணன் தெரியுமா? அந்த மாதிரி அதுல வெண்ணெய் இல்ல கிருஷ்ணன் சொல்றதே வெண்ணெய் இல்ல திருடன் இல்ல, இந்த வெண்ணெய் திருடன் ரெண்டு சேர்றச்ச கிருஷ்ணன் வருது. அந்த மாதிரி நாரங்களை அயனமாக கொண்டவன் அப்படின்னு பொருள் இருந்தா அது யாருன்னா எம்பெருமான் அப்படின்னு தேர்றது. அந்த மாதிரி நாராயணன் நம்ம கட்டிலே உன்னை காணுமாறவளாய் அப்படின்னு நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாதவனாக அந்தர்யாமையாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த நாராயணனானவன் நாராயண் மூர்த்தீகரித்து, மூர்த்தின்னா என்ன, நம்மளுக்கு திவ்யமங்கல விக்கிரகம். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை நம்மளால சேவிக்க முடியுமோ, அந்த மாதிரி திவ்யமங்கல விக்கிரகத்தை ஏற்றுக்கொண்டு கண்ணனாக இங்கே அவதரித்தான். திவ்யமங்கல விக்கிரகத்தோட, அதாவது ஆதியன் ஜோதி உருவே அங்கு விட்டு இங்கு பிறந்தான். அங்கிருந்து எம்பெருமான் வந்து இங்க அவதரிக்கிறச்ச இன்னொரு விக்கிரகத்தை எடுத்துக்கிறது இல்ல, அதே சுத்த திருமணையோட இங்கே எழுந்தருளிக்கிறார். அந்த மாதிரி நாராயணன் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை காண்பித்து நாமும் காணும்படியாக கண்ணனாய் அவதரித்திருக்கிறான் என்பதை கேசியை கொன்ன விருத்தாந்தத்தை பாடி பேசுறாங்க. என்ன எது தாத்பரியம் என்ன இங்க அப்படின்னா, இவர்கள் பெரியாழ்வாருடைய சம்பந்தப்பட்டவர்கள், சேதுபந்தனம் பண்ணவர்கள், முன்னாடி நடந்ததுக்கு இப்ப வருந்துபவர்கள் அப்படிங்கிற தாத்பரியத்தை கொண்டு இவர்கள கேசவனை பாடவும் கேசியை கொன்னவனை பாடவும். அப்போ கேசவ நாமத்துக்கு 2-3 அர்த்தம். அதுல காயத்தி பிரம்மா அப்புறம் ஈசன், இந்த 2 பேரையும் பெற்றவன்றதுனால கேசவன் கொண்டாடுறார்கள்.
பிரசஸ்த கேசவாதத்தை உடையவன், நன்னா கேசத்தை உடையவன், நல்ல ஒரு கேசம். அந்த வாத நறுங்குழல்ன்ற மாதிரி அவனுக்கும் வாத நறுங்குழல் இருக்குமோ, அந்த வாத நறுங்குழலோட இருக்கக்கூடியவன்றதுனால கேசவன். அதெல்லாம் இங்க தாத்பரியம் இல்லை. இவர்களுக்கு ஆபத்தை போக்கினவன் என்பதுதான் தாத்பரியம். அதனால கிருஷ்ணன் என்பதனால கேசவன் என்பது இங்கே கேசியை வதம் செய்தவன் என்ற பொருளிலே இங்கே சொல்கிறார்கள். கேசவனை பாடவும், அந்த மாதிரி கேசி வதம் பண்ண வித்தாந்தத்தை பாடுறச்ச நீ ஏந்து வர வேண்டாமா, நாயக பண்புள்ளா என்ன. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, தன்னுடைய துவனி மாறிடுச்சு. முன்னாடி பேய் பண்ணேனா, அப்ப என்ன இருக்குது, நண்பர்களாக தான் கூட்டா. இப்ப என்ன பண்றா, ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் தோன்ற, பரஸ்பர நீச்சபாவம் தோன்ற என்ன சொல்றான்னா, நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, நீ இப்படியே கேட்டுட்டே படுத்துட்டு இருக்கியே. அவ என்ன பண்ணா, கேசி அப்படின்னு சொல்றத நிறுத்தினாளா இல்லையே, கேசவன் சொல்றாலும் கேசி முடித்தான் அப்படிங்கிறதுனால இன்னும் நல்லா சொஸ்தமா குரங்கின்னு இருக்கு. குரங்கின கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் தீரா அப்படின்னு, தேசமுடையாய் தீரா என்பதனால இந்த கேசவ விருத்தாந்தத்தை இவ மனசுல நினைச்சிட்டு இருக்காளோ, மனசில் நினைச்சிட்டு இருக்கச்ச எப்போ ஒருத்தர் எம்பெருமானுடைய சரித்திரங்களை மனசுல நினைச்சிட்டு இருந்தாலோ, எம்பெருமான அவர்களுடைய அந்த திருமுகத்தை பிரகாசிப்போம் அப்படிங்கிறத திருவிழம் பத்தி இவளுக்கு ஒரு தேஜஸ் வந்துதான். எம்பெருமானை கேசவன் அவர்கள் பாடுறா, இவ மனசுல நினைச்சிட்டு இருக்கா, இவருடைய முகத்துல இருக்கிற ஒரு பிரகாசம் தோணித்து, அந்த பிரகாசத்தை தேஜஸை உடையவளே. இவர்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த தேஜஸானது வெளியில இவர்களுக்கு ஜன்னல் வழியாக வெளியில தெரிஞ்சது. இவர்கள் பார்த்தார்கள், இவள் கிடக்கிறாள் அந்த தேஜஸோட, அதோட தேஜஸை உடையவளே வந்து திரை என்று அந்த பேய் பெண்ணே என்னும் நாயக பெண்களா என்னும் வெளித்தவளை இவர்கள் கூப்பிடுகிறார். இதுல இதற்கு என்ன அடி, இது எப்படி நடந்தது அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படிங்கிற இடத்துல முன்னாடி ஒரு நம்முடைய சீதா பிராட்டி இருந்தாலே, நம்ம சீதா பிராட்டி நாச்சியார் கோஷ்டியை சேர்ந்தவர்கள். சீதா பிராட்டி என்ன பண்ணா அப்படின்னா, தந்திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்ன ஒரு ஸ்லோகம். இந்த காட்டுக்கு போறச்ச எம்பெருமான் என்ன பண்றான், சீதா பிராட்டி கிட்ட எனக்குதான் வனவாசம், நீ ஒண்ணும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்ப சீதா பிராட்டி என்ன சொல்றா, ஜனக ஜாமாதரம் ராமம் ஸ்ரீநாம் புருஷ விக்கிரகம், நீ ஜனகனுடைய ஜாமாதாவான நீ இந்த மாதிரி புருஷனுடைய ஒரு திருமேனியை கொண்டுட்டு நீ ஸ்திரீத்துவத்தை வெளிப்படுத்துற மாதிரி பேசுறியே அப்படின்னு சொல்லி அப்போ நகையாடினான். அது மட்டும் இல்ல, இந்த ரிஷிகள் தண்டகாரண்ய ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, இவரை தன்னுடைய ஏகிபஸ்த சரீராணின்னு தன்னுடைய கை உடைஞ்சது கால் உடைஞ்சதெல்லாம் காட்டினப்போ பகவான் ரொம்ப வருத்தப்படுறான். நீங்க கேட்கற மாதிரி வச்சுட்டேன்னு, நான் முன்னாடியே இதை ரட்சிச்சிருக்க வேண்டாமான்னு. அப்புறம் ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல. ஆமா, இந்த வில்லுவாளெல்லாம் எதுக்கு வச்சுட்டு இருக்க அப்படின்னு கிண்டலா கேட்டேன். இப்போ ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்களை ஒரே அடியாக எம்பெருமான் தானும் ஒரு முகூர்த்த காலத்துல எல்லாரையும் ஜெயிச்ச உடனே அவனுடைய வீரியத்துக்கு தோத்து, ஆத்தியா நான் முன்னாடி கேட்டதெல்லாம் ஒண்ணும் விஷயமே இல்ல, இப்போ அந்த கொண்டாட்டமானது அதை விட ஜாஸ்தி அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே அமுக்கிடுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்றா. தந்திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம், மகர்ஷிகளுக்கு சுகம் ஏற்படுத்துற மாதிரி சத்ருக்களை கொண்ட உடனே பபுவ கிருஷ்ணா வைதேகியான தாயார் என்ன பண்ணா, தன்னுடைய பர்த்தாவான பெருமாளை தான் அணைத்துக் கொண்டாள். அணைத்துக் கொண்டு அவன் எம்பெருமான் பட்ட காயங்களுக்கெல்லாம் வேது கொடுத்தாளாம். அந்த மாதிரி அணைத்துக் கொண்டாள் என்பதை சொல்றார். இப்ப என்ன பண்ணா, நீ எம்பெருமானுக்கு ஒரு ஆபத்து வந்தது, ஆபத்தை விட்டு ஜெயிச்ச உடனே சீதா பிராட்டியார் தான் அணைத்துக் கொண்டு வேது கொடுத்தார். கேசவனை பாடவும் நாங்க சொன்னோம். நீ என்ன பண்ணணும், கேசியை கொண்ட எம்பெருமானை நீ என்ன பண்ணணும்னா அணைச்சுக்க வேண்டாமா,
நீ கிருஷ்ண சம்ஸ்லேஷம் பண்ண வேண்டாமா? அப்படி இருக்கிறது கிடக்கலாமான்னு. அப்போ எம்பெருமா இந்த பேய் பெண்ணானவள் கனகராஜன் திருமகளை போல வந்து தான் திறக்கிறதுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாளே, படுத்துட்டு இருக்காளே, தேசமுடைய ஆயிக்கிறா. என்ன அந்த தேஜஸ் இருக்கே உன்னோட உடம்புல இருக்கிற தேஜஸ், இது என்ன பண்ணும்? எங்கேயோ ஒரு இடத்துல தேஜஸ வந்து காட்டுல கொண்டு போய் நிலா வந்து பிரகாசிச்சுன்னா யாருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த நிலா நாட்டுல பிரகாசிச்சா நாட்டுக்கு பிரயோஜனம். அந்த மாதிரி இந்த தேஜஸ் பாகவதர்கள் இடத்துல போய் சேர்ந்தாதானே அதுக்கு பிரயோஜனம். அந்த தேஜஸை காட்டுல இருக்க நிலவாக இல்லாம எங்களோட வந்து சேரு என்று இந்த பாட்டுல காண்பித்துக் கொடுக்கிறார். இதுல சுவாமி ஒரு இந்த பரஸ்பர நீச்சபாவத்தை நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் பாசுரத்திலையும் சுவாமி தொட்டையாச்சார் ஒரு சுவாபதேசம் சாதிக்கிறார். சுவாபதேசம்னா நேற்று அடியே விண்ணப்பித்தோம். அந்த சுவாபதேசம்ன்றது உள்ளுரை பொருள், தன்னுடைய பேச்சாக அமைந்திருக்கக்கூடியது என்று. அதுல காசும் பிறப்பும் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, தொட்டையாச்சாருடைய இந்த கீசு கீசு என்ற பாசுரமே இந்த கீசு கீசுன்னு இருக்கு. இது எப்படி இருக்கு? அந்த பறவைகள் போறதுக்கு ஒரு 30 நாழிகை தான் பிரிய போறது. அந்த பிரியறதுக்கு தரிக்கிறதுக்காக தாங்கள் கலந்து பேசினதுன்னு பார்த்தோமா? அந்த கலந்து பேசினது எப்படி இருக்குன்னா, ஒரு பாகவதர்கள் ஒரு இடத்துல சேர்றச்ச என்ன பண்ணுவா அப்படின்னா, அவர்கள் பிரியறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பகவத் அனுபவங்களை, தன்னுடைய அனுபவங்களை போதயந்த பரஸ்பரம் என்று பகவத் அனுபவங்களை ஒருத்தர் பேசி திரும்பி வந்து சேர்ற வரைக்கும் இதை நினைத்து கொண்டு தரித்திருப்போம் என்று பேசுவார்கள். இது பாகவதர்களுடைய லட்சணம். அந்த பாகவதர்களுடைய லட்சணத்தை இந்த கீசு கீசு என்கிற சப்தத்தினாலே காண்பித்துக் கொடுக்கிறாள் என்ன இந்த சுவாமி தொட்டாச்சாரியார் தன்னுடைய சுவாபதேசத்திலே சாதிக்கிறார். அகங்கார நிவர்த்தகரான பாகவதர்கள் பிரியும் போது தம்முடைய கட்டத ஒன்று, அதாவது பேசுகிற பேச்சாக இது அமைந்திருக்கிறது. காசும் பிறப்பும் என்பதை என்ன காண்பி கொடுக்கிறார்னா, காசு என்கிறது திருமந்திரம், பிறப்பு என்கிறது துவயமும் சரமஸ்லோகமும். இது ரெண்டுத்தையும் ஒரு கூட்டாக்கிட்டு அதை ஒரு இதாகிட்டு, அதாவது ஒரு திருமந்திரத்தை தனித்தாக்கிட்டு. ஏன்னா ஒண்ணு விவரணி பாவம், ஒன்னை திருமந்திரத்தினுடைய விவரணம் தான் துவயம், துவயத்தினுடைய விவரணம் தான் சரமஸ்லோகம். இதுல ஒண்ணு விதி ரகசியம். சரமஸ்லோகம்ங்கிறது விதி, துவயம் அப்படிங்கிறது என்னன்னா அனுஷ்டானம், விதி அனுஷ்டானம். இது ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சுட்டார். தாத்பரியம் தத்துவத்தை கூறுவதை தனியாக வைத்துக் கொண்டார். காசும் பிறப்பும் துவனிக்க அப்படின்ற என்ன தெரியாது அப்படின்னா, திருமந்திரத்துல என்ன தெரியும்? சொரூபம் தெரியும், அகாரம் உகாரம் மகாரம் அப்படிங்கிறதுனால எம்பெருமானுக்கு நாம் அடிமைப்பட்டுக்கணும் அப்படிங்கிற சொரூபம் தெரியும். அப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா, நமசப்தார்த்தத்தினால அது பாகவதர்களையும் போக வேணும் என்பதே தெரியுது. கைங்கரியம், பாரதந்திரியம், சேஷத்துவம், பாரதந்திரியம், கைங்கரியம் அப்படிங்கிற இந்த மூணும் திருமந்திரத்திலே தெரியப்படுகிறது. அது வந்து என்னன்னா அந்த ரூல்னு சொல்றாங்க, ரூல் புக் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன தெரியுது? உபாய புருஷா, அப்புறம் உபாய ஞானம். உபாய துவயத்துல என்ன தெரியுதுன்னா, எம்பெருமான் பிராட்டி புருஷகாரம் பண்றா. அப்புறம் என்ன தெரியுது? புருஷகாரம் பண்ணி உபாயமா எம்பெருமானே உபாயன்றதா தெரியுது. அதனால முதல்ல திருமந்திரத்தினால ஸ்வரூபம், துவயத்தினால உபாயம், அப்புறம் இதனால சரமஸ்லோகத்தினால என்னது? சரமஸ்லோகத்தினால உபாய துவயம், சரமஸ்லோகத்தினால உபாயமும் புருஷார்த்தம். துவயத்துல என்ன தெரியுது? உத்தரகண்டத்துல புருஷார்த்தம். முதல்ல துவயத்துல உபாயம், பூர்வகண்டத்துல தெரியுது. எம்பெருமான பிராட்டியோட கூட எம்பெருமானே நமக்கு உபாயமா இருப்பான். அப்புறம் என்ன வேணும் அப்படின்னா, ஸ்ரீமதே நாராயண நமக்கான எம்பெருமானுடைய பிராட்டியோட கூடியிருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகளில நமக்கு கைங்கரியம் வேணும் அப்படிங்கறது அது புருஷார்த்தமா இருக்கு. எம்பெருமான் சரமஸ்லோகத்துல என்ன பண்றான் அப்படின்னா, மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம்பா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகா என்பதனால அவனே உபாயமாக இருக்கிறான்
அப்படிங்கிறது தெரியுது. அந்த உபாய புருஷார்த்தங்களை ஒரு விஷயமாவும் பிறப்பாவும் பின்ன காசு என்பதால திருமந்திரத்தையும் இதுவே காண்பித்துக் கொடுக்கிறார். வாசனருங்குழல் அப்படின்றதுனால வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த அப்படிங்கிறதுனால என்னதுன்னா அனன்யார்க சேஷபூதர்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா எம்பெருமானையே அடையக்கூடிய சேஷபூதர்கள். எம்பெருமான தவிர வேற யாருக்கும் அவர்கள் சேஷப்பட்டவர்கள் அல்ல. அப்படிங்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவார், கீழே ஒரு ஐதீகம் பார்த்து பட்டர் வந்து நஞ்சியருடைய சிஷ்யர்களுடைய சமிருத்தியை கண்டு அவர் ரொம்ப கோர உகந்தார். அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா சம்சாரி சேதனர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுவா. அப்போ அந்த இந்த காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேத்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த அந்த ஓசை இருக்கு. அது எப்படி இருக்குன்னா சேதனர்களுக்கு, அதாவது சம்சார சேதனர்களுக்கு இந்த ரகசியங்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள் உபதேசிச்சு அந்த உபதேசத்தை கேட்டு இந்த சம்சாரி சேதனர்கள் என்ன பண்றா அப்படின்னா திவ்ய பிரபந்த அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். அந்த ஒளி போல இருக்கிறது என்று சுவாமி தொட்டையாச்சாரியார் தம்முடைய சாபதேசத்திலே காண்பித்துக் கொடுக்கிறார். இதுல ரெண்டு ஆழ்வாரை பத்தின ஒரு பிரஸ்தாவம் சுவாமி வானமாமலை ஜீயர் காண்பித்துக் கொடுப்பது என்னன்னா, இந்த பேய்ப்பெண்ணே என்கிற பாசனத்தில் நாயக பெண் பிள்ளா என்பதையும் கொண்டு இது பேயாழ்வாரை போல இருக்கிற கோபியை எழுப்புகிறது. இது என்னன்னா நாயக வைபவ தர்சனம், நாயக பெண் பிள்ளா அப்படின்றதுனால நமக்கெல்லாம் நாயக பெண் பிள்ளா யாரு அப்படின்னா ஸ்ரீதேவி நாச்சியார், நம்முடைய பிராட்டியார், பெரிய பிராட்டியாரை முதலில் கண்டவரான பேயாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழ்மருக்கண் அணிந்தமும் கண்டேன், திருக்கடலும் பொன்னாடி கண்டேன், புரிஜங்கங்கை கண்டேன், என்னாடி வண்ணன் அப்படின்னு பேயாழ்வாரான முதல்ல நாயக பெண் பிள்ளாயான ஸ்ரீதேவி நாச்சியார் நம்முடைய பெரிய பிராட்டியாரை தரிசித்தார் என்பதனால் இவர் வெற்பண்ண வேங்கடம் பாடும் இயந்தராய் கற்பண்ண சூடும் கருங்குழல் மேல் மல்பண்ண மால்கடல் நீண்டதோடு நீராடுவான் பூண்ட நாள் எல்லாம் புகுன்ற பாத்திரம். அதுல தலைவி, அதாவது தாய் பாசுரமா இந்த பாத்திரம் அமைஞ்சிருக்கு. என்ன பண்ணுவாளாம், அந்த தலைவியானவள் எம்பெருமானவ திருத்துழாய தன்னோட குழல்ல சூட்டிப்பாளாம். அந்த மாதிரி அந்த திருத்துழாயினால வாசம், குழல் வந்து திருத்துழாயினுடைய வாசம் பெற்று இருக்கும். இங்க வாசனருங்குழல் ஆட்சியர் என்பதால அந்த வாசனருங்குழல் இவளுக்கும் வாசனருங்குழல் தோன்ற இருக்கிறது என்பதை பேராழ்வார் தாய்ப்பாசனமாக காண்பிப்பதாகவும், பின்னர் அங்கே மல்பண்ண மல்லர்களை கொண்ட விருத்தாந்தம், அதாவது பெருமாளுக்கு வந்த ஆபத்தை கொண்ட விருத்தாந்தத்தையும் இன்னே அனுசந்திப்பதாலும், இங்கே கேசவனை என்பதனால கேசியை கொண்ட விருத்தாந்தத்தை அனுசந்திப்பதாலும் இன்னொரு பாத்திரத்தை உதாகரிக்கிறார். கோவலனா அணிரை மேய்த்துக் கொள்ளுதி மாவலனாய் கீண்டமணி வண்ணன் என்ற பாத்திரத்தினால மாவலனா என்பது கேசியை கொண்ட விருத்தாந்தம் தான். அந்த கேசியை கொண்ட விருத்தாந்தத்தை இவரும் அனுசந்தித்தவர் என்பதாலேயும் இது பேயாழ்வாரை குறிக்கிற பாசுரம் என்று நம்முடைய வானமாமலை ஜீயர் காண்பித்துக் கொடுக்கிறார். அதே போல காஞ்சி சுவாமி ஒரு அர்த்தத்தை சாதிக்கிறார். இந்த பாத்திரமானது குலசேகர ஆழ்வாரை போல இருக்கிற பெண் பிள்ளை எழுப்புவதாக. அது எப்படின்னா, பேரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனை எவருக்கும் இதுவேசியன் என்ன பேரே என்ற சொல்லை தானும் உபயோகப்படுத்தி இருப்பதால குலசேகர ஆழ்வாரை போன்ற பெண்ணை எழுப்புகிறார் என்பதை இங்கே காண்பித்துக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் தன்னுடைய எதிராஜ சப்ததியிலே எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி என்று நாயகராக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார் தான் என்று நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் கொண்டாடுறாரு. அந்த மாதிரி ஆழ்வார்களிலே நடுநாயகமாக கொள்ளத்தக்கவர்கள் குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார்னு சொல்லலாம். எப்படின்னா, மேல 10 ஆழ்வார்கள்னு பார்க்கணும். 10 ஆழ்வார்கள்ல முதலாழ்வார்கள் 3, பின்ன திருமழிசை ஆழ்வார்,
திருமழிசை ஆழ்வார்ல வரைக்கும் 4 பேர். இவரையும் பெரியாழ்வாரையும், குலசேகர ஆழ்வாரையும் பெரியாழ்வாரையும் எடுத்தா இன்னும் 4 பேர். பெரியாழ்வாருக்கு அப்புறம் தொண்டரடிப்படை ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவர் திருமங்கை பெரியாழ்வாரோட சேர்த்து பெரியாழ்வார், அப்புறம் தொண்டரடிப்படை ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வாரோட சேர்றது. அப்ப இது இவளோட 10 பேருக்குள்ள நடுவுல இருக்கிறது யாரு அப்படின்னா நம்முடைய குலசேகர ஆழ்வார் என்று இதுல தெரிகிறது. அப்போ குலசேகர ஆழ்வாரை அப்படி நடுவுல இருப்பதுனா நாயக பெண் பிள்ளா என்பதனாலே குலசேகர ஆழ்வாரை சொல்லுகிறது என்றும் இதிலே காண்போம். அதே மாதிரி காசும் பிறப்பும் ஆபரணங்களை வச்சு சொன்னாரோனோ, அந்த ஆபரணங்களை வச்சு சொன்ன மாதிரி இன்னொரு சொல்றார், ஆடக்கடப்பரன் அன்பர் கொள்ளாருன்னு அவர்களுக்கே வாரங்கோடு குடப்பாம்பை கையிட்டவன்னு ஒரு ஆபரணத்தை காணும்னு ராஜா மந்திரிகள் இவரிடத்த போய் சொல்றச்ச, அந்த ஆபரணம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் எப்பொழுதும் அபகரிக்க மாட்டார்கள் குடப்பாம்புல கையிட்டு சத்தியம் பண்ணவர்கள் ஆபரணத்தினுடைய அந்த விஷயங்களை இவர் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணத்திற்கு ஈடாக எடுத்து பார்த்தா அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு தீர்மானிச்சதுனாலே அந்த ஆபரணத்தினுடைய ஒரு சம்பந்தத்தை இவர் இங்கே காண்பிப்பதாலும் இது குலசேகர ஆழ்வார் வழி என்றும் கேட்டே கிடத்தியோ என்பது இவர் இன்னொரு விஷயம் காண்பிக்கிறார். ஸ்ரீராமாயணத்திலே எப்பொழுதும் மூன்றி இருப்பவர் குலசேகர ஆழ்வார்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஸ்ரீராமாயணத்தை கேட்டு அப்படியே கிடப்பார். உஷதே எஸ்யநகரே ரங்கயாத்ராதினேதினே நமகம் திரதா வந்தே ராஜானம் குலசேகரம்னு தினமும் ஸ்ரீரங்க யாத்திரைக்கு புறப்படுவாராம். புறப்படுறச்ச ஒரு சுவாமி ஸ்ரீராமாயணம் விண்ணப்பிப்பாராம். ஸ்ரீராமாயணம் உபன்யாசம் பண்றச்ச அதை கேட்டு அங்கேயே கிடப்பாராம். அதே மாதிரி கேட்டே கிடத்தியோ என்பதாலே குலசேகர ஆழ்வார் என்னும் நம்முடைய காஞ்சி சுவாமி காண்பித்துக் கொடுக்கிறார். இப்பேற்பட்ட இந்த பாசுரமானது நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ லட்சணத்தை வெளியிடும் பாசுரமாக அமைந்திருக்கிறது என்பதை விண்ணப்பித்து அடியேன் இங்கே அடியனுடைய உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். இதுல குறைகள் மலிந்திருக்கும் இவற்றை சமித்திரள வேடமாக பிரார்த்திக்கிறேன். ராமானுஜன் ஆண்டாள் திருவள்ளிகேஸ்வரம், ஆழ்வார் பெருமானார் ஜீர திருவள்ளிகேஸ்வரம்.